ஐயா வணக்கம் ஐயா. இங்க விமர்சகர் வந்தாரா? திருடுவது கொஞ்சம். ஏன்னா இப்பதாங்க ஐயா வரேன் நானு. எப்பொருள் யாது யாது கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு. அகத்தூய்மை ஏன் இதுக்கு ஆதாரம் எங்கே? இப்ப அகத்தூய்மை செஞ்சா ஆரோக்கியம் வரும் அப்படிங்கிறது ஒரு பரிணாம அறிவியல் உள்ளபடி பரிணாம அறிவியலை திரும்பி பார்க்காதனாலதான் ஏற்பட்ட பிரச்சனை. டார்வினுடைய பரிணாம அறிவியல் என்னவா இருக்குன்னு இதுவரைக்கும் யாரும் ஆராய்ச்சி இன்னும் தமிழ்நாட்டிலேயே பரிணாம அறிவியலை பற்றி பேசுகின்றவர்கள் அடுத்த பரிணாமம் யோக முறை, அடுத்த பரிணாமம் யோகின்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்த பரிணாமம் என்னவா இருக்கு? பரிணாம அறிவியல் நீங்க நம்புகிறேன். பரிணாம அறிவியல் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பரிணாம அறிவியல் ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பரிணாம அறிவியல் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? தெரியாதுன்னு என்ன காரணம்? தெரியாது அப்படிங்கிறது ரைட் தான். மனிதன் எத்தனாவது பரிணாமம்னு உங்களுக்கு தெரியுமா? இப்பதாங்க ஐயா எனக்கு கூட தெரியும். ஆனா மக்கள் எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாதுன்றதுதான் கேள்வியா இருக்கு. அதான் முகமே மிக முன்னேறிய இனம் இரும்பை கண்டுபிடித்த இனம், முன்னேறிய இனம், கலைகள் சிறந்த. நம்ம கலைகள் 20,000 ஆண்டுகளாக நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கிறோம். தமிழ் மொழி இருக்குது. கட்டடக்கலையில் சிறந்த, உலகத்திலே கட்டடக்கலையில் சிறந்தவர்கள் தமிழர்கள் தான். அறிவியல் சிறந்த தமிழர்கள் தான். இரும்பை கண்டுபிடித்த தமிழர்கள் தான். மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களே, வெளிநாட்டுல மருத்துவம் ஒண்ணு கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவம் கிடையாது வெளிநாட்டுல. இங்க மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்காங்களே தமிழ்நாட்டுல. அப்போ மனம்ங்கிற ஒரு அறிவியலை மனம்னு ஒரு அறிவியல் இருக்கு இல்லையா? அதை வைத்துக்கொண்டு நாம் குணமாக்குறது தான் 7ஆம் அறிவு. மன வலிமை, அறிவு வலிமைன்னு ஒண்ணு இருக்குது, மன வலிமைன்னு ஒண்ணு இருக்கு. மன வலிமை பற்றி தமிழர்கள் மனம்னு ஒண்ணு இருக்குதுன்னு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக மற்ற நாடுகளுக்கு தெரியாது. மனம் ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் மனதை பற்றி நம்ம பேசிக்கிறோம். அதுதான் 7ஆம் அறிவு. மனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய 7ஆம் அறிவு. அந்த 7ஆம் அறிவினுடைய தன்மை என்ன?
ஏழாம் அறிவு எந்த ஆதிக்கம் செலுத்துகிறது? அந்த ஏழாம் அறிவு வந்து பகுத்தறிவை விட தாண்டி இருக்கிறது. மனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. மனத்தினுடைய வேகம் என்பது வேறு, அறிவு என்பது ஆஹ், ஆராய்ச்சி செய்யக்கூடியது. மனம் என்பது அதை பயன்படுத்தி வலிமையாக நிற்பது. அதையும் யோசிக்கும். ஆஹ், அதுக்கு செயல்படுத்துகின்ற தன்மை வந்து உடம்பு தான். அதையும் யோசிக்கும். மனம் வந்து யோசிக்கும், மனம் சிந்திக்கும். அதுக்கு செயல்படுத்துற வடிவம் வந்து மனதின் வழியா மனிதனுடைய வழியாகத்தான் செயல்படுத்துது. மனிதனுடைய வழியாகத்தான் உடம்பை அடிப்படை கொண்டு அது செயல்படுது. அது தனித்து செயல்படுறது கிடையாது. ஆனா மனம்ங்கிறது ஒரு வகையான ஒளி தான். மனங்கிறது ஒரு வகையான ஒளி. அது உயிரோடு தொடர்புடையது. அறிவு என்பது மூளை அடிப்படை கொண்டது. அறிவு வந்து மூளை அடிப்படை கொண்டது. மூளை அடிப்படை கொண்டு சிந்திக்குது. ஐம்புலன்கள் வழியாக அது வந்து தகவலை பெற்றுக்கொண்டு அது இயங்குது. எண்ணம் என்பது என்னன்னா, அது ஒரு வகையான எண்ணங்களே வந்து பல வகையான எண்ணங்கள் இருக்குது. மேல் மனத்தில் இருக்கிற எண்ணம், நடுமனத்தில் இருக்கிற எண்ணம், ஆழ் மனத்தில் இருக்கிற எண்ணம். 3 வகை எண்ணங்கள் இருக்குன்னு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த உளவியல் நிபுணர் சொல்றாரு, சிக்மண்ட் ஃப்ராய்ட். அதுக்கப்புறம் ஒரு வழிப்பட்ட நிலை, ஒடுங்கிய நிலைன்னு 2 இருக்குது. சித்தர்கள் சொல்றது ரொம்ப சித்தர்கள்லாம் மனதை அடிப்படை கொண்டவங்க. சித்தர்கள் என்று சொன்னா மனதை அடிப்படை கொண்டவங்க. அந்த மன வலிமையின் காரணமாகத்தான் அவங்க போய் இப்போ கடந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி எவ்வளவு பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் கூட இந்த குகை, இயற்கை சார்ந்த குகை, சரிங்க, இயற்கை சார்ந்த குகையில அவங்க போய் அமைதியா இருந்திருக்கிறாங்க. எப்படி அமைதியா இருந்திருக்க முடியும்? இன்னைக்கும் அறிவு சார்ந்த மக்கள் அங்க போகும்பொழுது நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. இப்ப உடம்பு தனித்து இயங்குறதுனாலதான் அங்க போறாங்க. அவங்க ஒரு காட்டுக்கு போறாங்க. காடுங்கிறது ஒரு இயற்கை சூழ்ந்த இடம். காடு என்பது மிக நேர்த்தியானது. இன்னைக்கு காடு இல்லைன்னு காட்டுல மனிதர் வாழ்ற இயற்கை சூழ்ந்த இடம். நம்ம வந்து அறிவியல்ல முன்னேறி இருக்கிறோம், ஆனால் ஆரோக்கியத்துல முன்னேறல. எல்லாரும் அறிவியல்ல முன்னேறி இருக்கிறோம். அறிவியல் முன்னேறதோட யாரோ கண்டுபிடித்து தந்த அறிவியலை நாம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் ஆரோக்கியம் என்ற நிலையில், ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தில் நாம் பின்னோக்கி போயிட்டோம். அறிவியல் கருவி அல்லது நாகரிக கருவிகள், அறிவியல் கருவிகளை நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் ஆரோக்கியத்துல இவ்வளவு கெட்டு போயிருக்கிறோம்? அறிவியலில் முன்னேறி இருக்கிற மனிதன் ஏன் ஆரோக்கியத்துல முன்னேறல? அப்ப அறிவு பற்றாக்குறையா, இல்ல புலன்கள் சரியா வேலை செய்யறது இல்லையா? புலன்கள் தெளிவா இருக்கணும், அறிவும் தெளிவா இருக்கணும்.
புலன்கள் தெளிவா இருக்கணும், அறிவு தெளிவா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி மனிதனை நோயற்ற மனிதனாக இருக்கணும். பிறக்கிறப்ப நோய் வரணும் இல்லை, ஏன் வர மாட்டேங்குது? சரி, பிறந்த பெரும்பாலும் பிறக்கிறப்ப நோய் இல்லைன்னு வச்சுக்கலாம். நோயற்ற குழந்தைய தான் பார்க்குறோம். அந்த குழந்தை வந்து உணவு பழக்கத்தை அம்மாவுடைய உணவு பழக்கத்தை பின்பற்றுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல என்ன உணவு பழக்கமோ அதை பின்பற்றுது. உணவு பழக்கத்துக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. உணவு பழக்கத்துக்கு என்ன நேரங்காலம் இருக்குது? அப்ப உணவு பழக்கத்துக்கு நேரங்காலம் கிடையாது. இப்ப நோய் வருவதற்கு நேரங்காலம் இருக்குதா? கேட்டா நீண்ட காலம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப நீண்ட காலம் எப்ப தொடங்கும்? இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? நீண்ட காலம் இருக்கிற நோய், அப்ப அதுக்கு ஒரு காலம் இருக்குதா? நீண்ட காலம்னா 10 வருஷமா இருக்குதுன்னா, இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சுன்னா அது எப்படி தொடங்குச்சு? எத்தனை வருஷமா இருக்குதுங்க? 4 வருஷமா நோய் இருக்குதுங்க. சரி, இப்ப 4 வருஷமா நோய் இருக்குது, உனக்கு ஏன்னு தெரியல? அவ என்ன முயற்சி பண்ணுன? தெரியல. ஏன் நோய் வந்த உடனே நீ சாகல? அதுவும் தெரியல. சரி, உடம்புக்கு நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. உடம்பு நோய்க்கு வந்ததுன்னா நீ எப்படி உன்னுடைய உடம்புக்கு நீ தானே மருத்துவனா இருக்க முடியும்? உன் வீட்டுல உன்னுடைய இடத்துல சிக்கல் இருந்ததுன்னா நீ தான் தீர்க்க முடியும். ஆனா உன்னுடைய சிக்கல் என்னன்னு தெரியாத ஒருவனுக்கிட்ட போய் நீ எப்படி நீ போய் மருத்துவம் பார்க்கற? உன்னுடைய சிக்கல் என்னன்னு தெரியாத ஒருத்தவங்கிட்ட போய் எப்படி மருத்துவம் பார்க்கற? சரி, அப்படி மருத்துவம் பார்த்து அவன் தீர்த்திருக்கிறானா? உன்னுடைய பிரச்சனையை அவன் எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? உன்னுடைய பழக்க வழக்கம் என்ன? உன்னுடைய அறிவு நடை என்ன? உன்னுடைய பழக்க வழக்கம் என்ன? உன்னுடைய மன வலிமை என்ன? எப்படி உனக்கு வந்து நீ எப்படி ஒரு நிமிடத்துல எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வாய்ப்பு கம்மிதாங்க. ஆஹ் ஒரு மனிதன் வந்து எத்தனை ஆண்டு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எதுவுமே தெரியாது. ஒரு இறந்து விட்ட மனிதனை வைத்துக்கொண்டு விலங்குகளை அடிப்படை கொண்டு தான் ஆராய்ச்சி பண்றாங்க. விலங்குகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இறந்து விட்ட மனிதன் விலங்கு உயிரோடு இருக்கிற விலங்குகளை ஆராய்ச்சி பண்றாங்க. இறந்து விட்ட மனிதனை ஆராய்ச்சி பண்றாங்க. உயிரோடு இருக்கிற விலங்கு என்பது வேறு, இறந்து விட்ட மனித உடல் என்பது வேறு. இறந்து விட்ட மனித உடலை வைத்துக் கொண்டு எதையுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அதுல எது இறந்து வச்சு செத்து போச்சு. பட்டை மரத்தை ஆராய்ச்சி பண்ணி பசு மரத்தை எப்படி பட்டை மரத்தை ஆராய்ச்சி பண்ணி பசுமரம் எப்படி இயங்குதுன்னு சொல்ல முடியுமா? இறந்து போன டெட் செல், அது எந்த விதமான தகவலும் இருக்காது அதுல. ஒரு மரபணு மட்டும்தானே இருக்கு அதுல வந்து மரபணு. ஒரு வேதிப்பொருள் இருக்கலாம். அதாவது ஒரு மரபணுங்கிறது ஒரு வகையான வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் என்பது உயிருள்ள வேதிப்பொருளோடு பொருந்துமா? அப்படியே அதாவது இறந்துவிட்ட ஒரு செல்லை வைத்துக் கொண்டு வாழுகின்ற மனிதனை வைத்து எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இப்படிலாம் அப்பவே கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அடிப்படை ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழுகின்ற மனிதனை வந்து ஆராய்ச்சி பண்றது ரொம்ப குறைவா இருக்கு. வாழுகின்ற மனிதன் அவனுடைய பழக்க வழக்கத்தை ஆராய்ச்சி பண்றது. விலங்கினுடைய பழக்க வழக்கத்தை ஆராய்ச்சி பண்ற மாதிரி மனிதனுடைய பழக்க வழக்கத்தை ஆராய்ச்சி பண்ணி அது உள்ள போய் என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நுரையீரல் தொற்றுநோய் காரணம் என்ன?
அவன் 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 பிடிக்கின்ற உணவு பழக்கம்தான். ஏன் உணவு பழக்கம்? ஏன் ஏன் அஹ், அஹ், ஏன் வந்து அவன் வந்து போதை பழக்கத்தை விட முடியல கேட்டா, அஹ், உதாரணத்துக்கு நுரையீரல் இப்போ நுரையீரல் ஒண்ணு இருக்கு, சுவாசம்னு ஒண்ணு இருக்கு. சுவாசங்கிறது காற்று வழிப்பாதை, அது உள்ள போய் எல்லாம் பண்ணுது. அதுல அடைப்பு ஏற்பட்டாலே ஆள் முடிஞ்சது. நுரையீரலையே நுரையீரலே பிரச்சனை வந்துருக்கு கடைசியில. நுரையீரல தொற்று நோய் வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. நுரையீரல தொற்று நோய் வந்துட்டா மொத்த நிதை நின்று போயிடும். ஏன்னா நுரையீரல் தான் விரிந்து சுருங்கும் தன்மையுடையது. விரிந்து சுருங்கு நல்ல தன்மையுடையது. ஆமா. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, நீங்க சாப்பிடுகின்ற புகைப்பழக்கம் அப்படின்னு சொல்றேன். இன்னும் என்ன சொல்றான்னா, புகைப்பழக்கம், அதாவது தொற்று நோய், நுரையீரல் தொற்று நோய் காரணமே நீங்க முதல் என்ன சொல்றான்னா, புகைப்பழக்கங்கள். ஏன் ஒருத்தன் புகைப்பழக்கத்துக்கு, ஏன் ஒருத்தன் புகைப்பழக்கத்தை பழகணும்? அவனுக்கு அறிவு இல்லையா? புலன்களை அடக்காதனால வருதுனால. புலன்கள் வந்து புலன்கள் புலன்கள் ஐந்தறிவு தானே. ஆமாங்க ஐயா. அப்புறம் அதுக்கப்புறம் ஆறாம் அறிவு ஒண்ணு இருக்குல்ல. ஆமாங்க ஐயா. அதை பயன்படுத்தல, சிந்திக்கல. அப்ப பழக்கம் என்பது எதை அடிப்படை கொண்டது? மனதை அடிப்படை கொண்டது. இப்ப மனம்ங்கிறது என்ன? 7. மனம்தான் 7. மன ஆட்சி பண்றவன் மனம்தான் 7. அதான் அந்த 7வது பரிணாமம். அப்ப பழகிறதுங்கிறது அறிவால பழகிறது இல்ல. உன்னை விரும்புறதுங்கிறது அது மனம்தான். ஒன்றை விரும்புகிறது மனம்தான். அதுதான் 7ஆம் அறிவு. அது மனிதனுடைய இருக்குது, ஆனா வளர்ச்சி அடைகிறது இல்ல. அறிவு வளர்ச்சி அடைகிற மாதிரி அது வளர்ச்சி அடைகிறது இல்ல. அது சிந்திக்க வேண்டியது. அப்புறம் தான் பின்னாண்ட கெட்டியா அவனை பிடிச்சி ஆட்டுது. அதுல இருக்கிற தெளிவுகளை பார்க்கணும். அந்த அந்த மனதின் மூலமாக செய்வதன் 7ஆம் அறிவு. மனதின் மூலமாக. மனதுக்கு சில வலிமை இருக்கிறது. உடம்பு செய்யற மாதிரி அது செய்யுமான்னு தெரியாது. ஆனால் மனதிற்கு அந்த தன்மை இருக்கிறது. மனம் 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 நொந்து போச்சு. மனதுக்கு வந்து 5 வகையான தன்மையுடையது. அந்த மன வலிமை இருந்தால் நம்ம எதையும் அந்த மனதுக்கு புரிதல் வந்துட்டு. இப்ப உடம்பு வந்து எப்படின்னா ஒரு கருவி மாதிரி, மனம் வந்து ஒரு ஒரு மனம் மனம் வந்து ஒரு ஓட்டுநர் மாதிரி. உடல் ஒரு பட்டை மாதிரி, நூல் வந்து மனம் மாதிரி. அவ்வளவுதான். இந்த நூல்ல பட்டம் பறக்காது. இதுதான் 7ஆம் அறிவு. பட்டம் செய்வது 6ஆம் அறிவு, அது இயக்குவது மனம் தான் 7ஆம் அறிவு. தமிழ் அப்படித்தான் சொல்லுது. அறிவும் மனமும் சேர்ந்ததுங்கிறது. சரி. அப்ப மனம் ஆட்சின்னு ஒண்ணு இருக்கு. மன ஆட்சியே மனம் ஆட்சி செய்கிறது. அது நுட்பமான சில, அந்த மனம் வந்து நுட்பமான மூளையோடும் தொடர்பு வைத்துக் கொள்கிறது. மூளைக்கு தொடர்பே இல்லாத மனோன்மணி, மூளைக்கு தொடர்பே இல்லாத மனோன்மணின்னு சொல்லுவாங்க. அது வந்து தைராய்டு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ், அப்படி என்னமோ சொல்றாங்க அதுக்கெல்லாம். ஆனா தமிழ் அதுக்கு பேரு உள்ள நாளமில்லா சுரப்பிகள்னு பேரு. நாளமில்லா சுரப்பிகள். அதுல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அதுல கை வைக்கவே முடியாது. கை வச்சு கொடூரமான சிக்கல் ஏற்படும். ஆனா சில நேரத்தில் அந்த கை வைக்கிறாங்க. அந்த நாளமில்லா சுரப்பி ஹைப்போதாலமஸ், அதுல எல்லாம் கை வைக்க முடியாது. அது கெட்டு போனது. ஏன் கை வச்சோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. உள்ள பீனியலை மாத்த முடியுமா? முடியாது. ஹைப்போதாலமஸ் கெட்டு போச்சுன்னு சொல்றான். பாத்தீங்கன்னா இத்தச்சோடு தான் இருக்குது. இத்தச்சோடு தான் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பருப்பளவு இருக்குது.
ம். அதுதான் நுட்பம்ங்கிறான். அதுதான் நுட்பம்ன்றாங்க. ம் கை வைக்கவே முடியாதுங்கிறான். அது கெட்டு போச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஓ! அப்ப அது எங்கிருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எது ஏன் அது தனித்து இயங்குது? ஏன் தனித்து இயங்கணும் அது? தனித்து இயங்குற தன்மை ஒண்ணுமே பண்ண முடியலையே இவனால. இப்ப நுரையீரல இப்ப ஈரல் கெட்டு போச்சுன்னா ஈரல் பெருசா இருக்குது. சரிங்க. அதே அறுத்து சரி பண்றான். நுரையீரல் பெருசா இருக்குது, அறுத்து சரி பண்றான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல் சரிங்க. பாத்தீங்க குரங்கனுடைய அந்த அந்த நுரையீரல் அஹ், இப்ப என்ன சொல்றானுங்க, நம்ம புகைப்பழக்கத்தின் காரணமாக, வேலை பளுவின் காரணமாக, புகையில வேலை செய்யறவங்க, நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யறவங்க, அப்புறம் தொழிற்சாலையில அந்த நச்சு புகையில வேலை செய்யறவங்க, தொடர்ந்து புகையில வேலை செய்யறவங்க, தொடர்ந்து தூசி மண்டலத்துல வேலை செய்யறவங்க, ம். இதெல்லாம் நுரையீரல பாதிக்குதுங்கிற. அதை விட்டுருங்க. ஆனால் அதெல்லாம் புகைப்பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? நம்மளா உருவாக்கிக்கிட்டதாங்க. அது அது அப்ப அறிவை தாண்டி அது சிந்திக்குதா? அறிவுக்கு அப்புறம் இருக்கிறது தான் ஏழாம் அறிவு. அது மனம். அப்ப ஏழாம் அறிவு நம்மகிட்ட இருக்கிறதுங்கிறது மனிதன் இந்த மன ஆட்சியில செய்யறது. மனம் தான் ஏழாம் அறிவு. 6 அறிவு அதுவே அவற்றோட மனமே. ஓ! மனம் வந்து 6வது தாண்டுனதான் மனம்ங்கய்யா. ஆமா. அந்த கூறு அதுக்குள்ளே இருக்கு. நமக்கு ஏழாம் அறிவு இருக்கு. இப்ப 6ஆம் அறிவுங்கிற கூறு நமக்கு இருக்கு. மனிதனுக்கு தான் 6ஆம் அறிவு வளர்கிறது. ஆமாங்கய்யா. பிறக்கிறப்ப 5 அறிவு தானே. ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு வளருதே இல்லையா? அது 6ஆம் அறிவு வளர்கிறது. மூளை இருக்குது, ஆனா 6ஆம் அறிவு வேலை செய்யாது. ஓ! அந்த படிநிலையில தான் அது வேலை செய்யுது. ஓ! ஒரு விதை ஒரு விதை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது மரமா மாறி, அப்புறம் பூ பூத்து காய் காத்து கனியா இருக்கு. ஆனா அது விதைக்குள்ள எல்லா தகவலும் இருக்குது. அதுக்கு நேர காலம் எடுத்துக்குது. அந்த மாதிரி தான் இந்த மனம்ங்கிறது ஏழாம் நிலை. அதை வைத்துக்கொண்டு இது வேலை நடக்குது. இப்ப நீங்க ஏதாவது இந்த கேள்வி கேட்டா நிறைவு செய்யலாம். மனம்ங்கிறது தான் இங்க 7. மனம், அதாவது மனம் வேலை செய்யும், மனம் அமைதியா இருக்கும். அதுதான் உங்களை ஆட்டி படைக்கிறது. இப்ப நீங்க போறது வர்றது விருப்பப்படுறது பூரா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எல்லாமே மனம்தான். ஆமா. அதுக்கப்புறம் அதை செய்முறைப்படுத்துகின்றது தான் உடம்பு, அந்த அறிவுக்கு. அது மனம் மனம் சொல்லுவதை ஆஹ் நடைமுறைப்படுத்துவது, அதில் ஏற்படும் சிக்கல்களை சரி செய்வது ஆஹ் அறிவுன்னு வச்சுக்கலாம். அதுதான் இப்ப மனம் விரும்புறதை நீங்க நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, மனம் விரும்புவதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அறிவை மனம் பயன்படுத்தி விரும்பும் சரியானது கிடையாது சொல்லுங்க. இல்லைங்கய்யா. மனம் விரும்பும் எல்லாம் சரியானது கிடையாது. அப்படி இருக்காது இல்ல. மனம் எல்லாத்தையுமே விரும்பும். எல்லாத்தையும் விரும்பும். ஆனா அது சாத்தியம் இல்லாததெல்லாம் விரும்பும். அதாங்கய்யா. புரியுதுங்க. அங்கதான் சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, மனம் போகின்றபடி போகாதே அப்படிம்பாங்க. ஓ! சாத்தியம் இல்லாத, அதாவது மனம் ஒரு அஹ், எது சாத்தியமோ அது சாத்தியம். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு வேணும்னு செஞ்சா கூட மனம் விரும்புற மாதிரி அது வராது. ஒரு உடம்பு செஞ்சு பார்த்தாச்சு, அவ்வளவுதான். அதான் பரவாயில்ல. புரியுது. பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, எப்படி மன திருப்தியா? ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு நான் நினைச்சபடி வந்துருச்சுருங்க, அது நினைத்த போல் வந்திருக்கிறது. அது என்ன புரியுதுங்கய்யா. நினைக்குதுன்னு அது என்ன நினைக்குது இவனுக்கே புரியும். இவன் நினைச்ச மாதிரி வந்திருக்குதும்பா. ஆனா இருந்தாலும் இவனே சொல்லுவான், நினைச்ச மாதிரி அமையலம்பா. பரவாயில்ல. எப்படி? மனம்ங்கிறது அது உருவம் பெற்றது, சிந்திக்கும். அது ஒரு வகையான செயல்பாடு. அதை அதை செயல்படுத்த அது அருவ வடிவில் இருந்து சிந்திக்குது. மனதுக்கு அருவ வடிவம் தான். மனம்ங்கிறது அருவ வடிவம். சரிங்க.
காட்ட முடியாது இல்லையா? ஆமாங்க. ஆனா செய்து காட்டலாம். ஏதோ ஒண்ணு செய்து காட்டலாம். மனம் சொல்லுச்சு நான் செய்தேன், மனத்தின்படி செஞ்சிருக்கிறேங்கிறேன். மனதின்படி செய்முறை செய்யறப்ப அது செயல்படுத்தி வரப்ப சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். மனம் விரும்பிய ம். மாதிரி செயல் முடியுமான்னு முடியாது. ஆனால் ஏதோ ஏதோ ஆமாங்க. பரவாயில்ல ஏதோ கிடைச்சிருச்சு அப்படின்பா. நான் நினைச்ச மாதிரி கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்குது. அப்ப கிடைச்சதை வைத்துக் கொண்டு என்ன பண்றீங்க? நீங்க கட்டமைக்கிறீங்க. என்ன செய்யணும் அதை செய்றீங்க. என்ன கிடைச்சதோ அதை வச்சு செய்றீங்க. புரியுதுங்க. ஆனா மனம் விரும்புச்சு, அதை செயல்படுத்துறீங்க. அது செயல்படுத்துறதுக்கு உடம்பை பயன்படுத்துறீங்க, அறிவை பயன்படுத்துறீங்க. மனதை வந்து ம். அறிவை பயன்படுத்தி அறிவை உடம்பை பயன்படுத்துறீங்க. மனம் விரும்பியதை அறிவையும் உடம்பை பயன்படுத்தி நீங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்கிறீங்க. எப்படி பரவாயில்லைங்களா? கொஞ்சம் பரவாயில்லைங்க, திருப்தியா இருக்க. ஏதோ நான் நினைச்சபடி இல்லைங்க, இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் நாம வந்து அது செஞ்சுக்கிறோம். அதான் விஷயமே. அப்படித்தான் அப்படித்தான் இந்த இந்த அப்படித்தான் இந்த உடல். அப்ப உடலுக்கு ஏன் நோய் வருதுன்னா, நம்மளுடைய பழக்க வழக்கம் என்பது அது மனதில் பதிஞ்சிருது. புரியுதுங்க. புதிய பழக்கத்தை உண்டாக்குறது மனம்தான். பழைய பழக்கத்தை மறப்பது மனம்தான். புரியுதுங்க. அதாவது அதாவது அந்த நமக்கு கெடுதல் தரக்கூடிய பழக்கத்துக்கு எதிராக நல்ல பழக்கத்தை பின்பற்றினால் இந்த பழக்கம் ஏன் போகுது? அப்ப 2மே மனம் தான் உருவாக்குது. ம் அப்ப அதான் தீய பழக்கத்துக்கு எதிராக நல்ல பழக்கத்தை பழக்கிக் கொள்ளுங்கிறார். பழக்க வழக்கம்னாக அது அது மனதுக்கு தான். இதெல்லாம் வந்து ம். மரபணுல பழகிறது. எது? இந்த விலங்கெல்லாம் வந்து மரபு அணுல இருக்கு இல்லையா? சுவாசத்தை வச்சு சுவாசத்தை வச்சு வாலாட்டுறது. இப்போ ஒரு நாயை பழக்கிறேன்னா, நாய்க்கு ஒரு உணவு போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வாலாட்டு. யார்கிட்ட வேணா அது வாலாட்டு. ஆமாங்க. யார்கிட்ட வேணா அது யார்கிட்ட வேணாலும் அது போய்க்கும். போய்க்கும். பழகுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா மனம் அப்படி இல்லையே. புரியுதுங்க. அதுக்கு விருப்பு வெறுப்புலாம் கிடையாது. விலங்குகளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. பழக்கத்தின் அடிப்படையில் அது விருப்பு வெறுப்பு காட்டும். ஆமாங்க. நமக்கு விருப்பு வெறுப்புலாம் வருது இல்ல, ஒருத்தன் பிடிக்கவன் பிடிக்காதவன். அதான் மனம் ஆஹ் செய்ற வேலை. நமக்கு ஆகாதவன் வேற சொல்லிடுவான். அதுலதான் எல்லா உலகமே அதுதான் நடக்குது. ஆமாங்க. ரொம்ப கொடூரமானது. ரொம்ப அது நன்மையின்பால் பட்டுச்சுன்னா பரவாயில்ல, பெரும்பாலும் அது தீமையை நோக்கி தான் கொண்டு போகும். ஆமாங்க. அப்படிதான் இருக்கு. மாட்டி சிந்திக்கலாம். சரியா? மனம்ங்கிறது 7. அது ஆட்சியில் வந்து இந்த புரியுது. மனம்ங்கிறது ரொம்ப தீவிரமான மன வலிமைம்பாங்க. மன வலிமைங்கிறது ஒரு 7ஆம் நிலை. புரியுது. அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் வேலை செய்யும், வெளியும் வேலை செய்யும். அதுதான் அந்த இப்ப நீங்க அழுதீங்கன்னா நான் அழுகிறேன், நீங்க சொன்னா நான் கேட்கறது, இதெல்லாம் வந்து வெளியே இருந்து தகவல் கொடுத்துக்கிறது தான். ஓ! தகவலை கேட்டுக்கிட்டு அப்படியே மாறுறது. அந்த மனதில கொண்டு போய் அறிவுக்கு வேலை கொடுத்து செயல்படுத்துறது. புரியுது. அப்படித்தான் நடக்குது. சரியா? இப்ப அந்த சரிங்க. மனதுக்கு தெளிவுபடுத்திட்டோம்னா, மனம் சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட பணம் இருக்குது ஆனா கொடுக்கறதுக்கு மனசு இல்லைம்பாங்க. ஆமாங்க ஐயா. என்கிட்ட தேவையான பொருள் இருக்குது, இருந்தாலும் பொய் சொல்லுவாங்க எல்லாருமே. பொய் சொல்லுவாங்க. ஆனா இந்த தீமைக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. தீமைக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. புரியுதுங்க. ஒண்ணு அடையணும்னு நினைச்சிட்டானா என்ன வேணாலும் செலவு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஆமாங்க. காசு பணத்தை பயன்படுத்திக்கிறாங்க. பாருங்க, இயலாமை. புரியுதுங்க. காசு சரியானதுக்கு பயன்படுத்த. அதுக்கு காசு பணத்தை, இந்த காசுங்கிறத என்ன அடைய நினைக்கிறா அது பயன்படுத்துறான். இது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அதுக்கு இந்த அப்ப அந்த மனம் பயன்படுத்துறது இல்ல. கரெக்ட்டா பயன்படுது. அறிவ பயன்படுத்துறது இல்ல மனதுக்கு. மனம் ம் எது சொல்லுதோ அத மட்டும் அப்ப அறிவு கேட்கறது இல்லைங்க. ம் 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 இப்படிலாம் பண்ணுது. இப்ப மனம், அதனாலதான் எனக்கு அந்த காலத்துல எழுதுனாங்க, மனம்னு எங்கே இருக்கிறது? மனம் வந்து செம்மையானால் அறிவு செம்மைன்னு சொல்லலாம். அறிவை பயன்படுத்துங்கிற மனதை பயன்படுத்துன்னு எங்கே?
அங்கதான் இருக்குது. சரியா? இப்ப மனதை பயன்படுத்தினால் நிச்சயமா நம்ம ஆஹ், மனதை பயன்படுத்தி மன வலிமையை பயன்படுத்தி ஆளுமை செய்கின்ற பழக்க வழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமா நம்ம எதை வேணாலும் முறையாக நாம் செய்ய. ஏன்னா மனம் என்பது அது உயிரோடு தொடர்புடையது. அது முடிவு எடுக்குது. அறிவுக்கும் உயிருக்கும் தொடர்பு இல்லை, மனதுக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஓ! அதுதான் அந்த விஷயம். மறுபடியும் இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? சரிங்க. நன்றிங்க. நன்றி, நன்றிங்க.